ஆடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருறேன், இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், நடிகர் விஷால் நடிப்பில் கடைசியாக படம் திரைக்கு வந்த நிலையில் வரும் 12ஆம் தேதி மதகஜ் ராஜா படம் ரீ ரிலீஸ் ஆக உள்ளது. சென்னையில் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் விஷால், டைரக்டர் சுந்தர் சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியை பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் பேசினார். விஷாலிடம் அவர் பல்வேறு கேள்விகளை கேட்டுக் கொண்டு இருந்தார். பேசிக்கொண்டு இருக்கும் போது நடிகர் விஷாலின் கைகள் பயங்கரமாக நடுங்கியது. நடிகர் விஷால் நடிப்பில் கடைசியாக படம் திரைக்கு வந்த நிலையில் வரும் 12ஆம் தேதி மதகஜராஜா படம் ரீ ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் சென்னையில் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் விஷால், டைரக்டர் சுந்தர் சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியை பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் பேசினார். விஷாலிடம் அவர் பல்வேறு கேள்விகளை கேட்டுக் கொண்டு இருந்தார். பேசிக்கொண்டு இருக்கும் போது நடிகர் விஷாலின் கைகள் பயங்கரமாக நடுங்கியது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிறது. ஆக்ஷன் ஹீரோவாக பட்டையை கிளப்பிய விஷாலை இப்படி பார்க்க வருத்தமாக இருக்கிறது என அவரது ரசிகர்கள் சிலர் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவருக்கு காய்ச்சல் அடிப்பதாகவும், பட புரோமோஷனுக்காக காய்ச்சலுடன் வந்ததால்தான் அவரது கைகள் நடுக்கம், குரலில் பதற்றம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மேடையிலேயே டிடி விஷாலுக்கு காய்ச்சல் இருந்தும் வந்து இருக்காரு கூறினார். கூட ஃபார் எக்ஸாம்பிள் he is running a very high fever, but யாருக்காகவும் வந்திருக்க I doubt, but சுந்தர் சார்னா I think he is come like really high fever he is running. Thank you so much for that. And ஆடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருறேன், இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார்,